ஓகே, வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு 10ஆம் ஆண்டு 2ஆம் தவணையிட இணையகரங்கள் 1 என்ற பாடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பாடத்துல நாங்க இணையகரங்கள் தொடர்பாகவும் இணையகரத்தின் பண்புகள் தொடர்பாகவும் படிக்க போறோம். அதே மாதிரி இணையகரம் அதே 1 2 பேர் வச்சுக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2. இணையகரம் பார்ட் 2ல இப்போ ஒரு நாட்பக்கல் இணையகரமாக உருவாகுது. இணையகரம் ஒரு நாட்பக்கலை இணையகரம் என்று காட்டுறதுக்குரிய தேட்டங்களை நாங்க பார்ட் 2ல படிப்போம். பார்ட் 1ல ஒரு இணையகரத்துல பண்புகள் இவர் இணையகரம் தான் என்று தந்திருப்பாங்க. அப்ப அவரோட பண்புகளை யூஸ் பண்ணி கணக்கு செய்யறது. பார்ட் 2ல நாங்க ஒரு நாட்பக்கல இவர் இணையகரம் என்று காட்டப்போறோம். சரியா? அப்ப 2 பாடத்தையும் தொடர்ச்சியா படிக்க போறோம். அதுக்கு முன்னுக்கு வளமையா நாங்க ஒரு பாடத்தை எடுத்தோம்னு சொன்னா 10ஆம் ஆண்டுல ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னுக்கு ஏன் படிக்கிறோம்ன்றதை தெரிஞ்சு கொள்ளுவோம். ஏன் படிக்கிறோம்டா, இது எத்தனை மார்க்ஸுக்குரியது, இது எங்களோட ஓஎல் எக்ஸாம்ல எங்க வரப்போகுது, சரியா? அப்ப இது எவ்வளவுக்கு நான் இதை பிராக்டிஸ் பண்ணணும் என்றதை முன்னுக்கு தெரிஞ்சு கொண்டு படிச்சாதான் அது இன்னும் பிரயோசனமாக இருக்கு. அப்ப நான் முதல்ல உங்களுக்கு இது எங்க வரப்போகுதுன்றதை காட்டிக்கொண்டு பாடத்துக்கு போகும். சரியா? ஓகே, கவனமா பாருங்க. இந்த பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். சரியா? இதை நாங்க இப்ப செய்ய போறது இல்ல. சரியா? இதை நாங்க இப்ப செய்ய போறது இல்ல. நீங்க இதை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இது எப்படின்னு நாங்க நேரம் பாடம் முடியக்குள்ளதான் செய்யும். சரியா? ஓகே, அதாவது இது பாருங்க, இணையரங்கள் தொடர்பான பகுதி 1A வினவப்பட்ட கடந்த கால வினாக்கள் 2014 இருந்து 25 வரைக்கும் இதுல நான் போட்டிருக்கிறேன். பாருங்க, இதுல சரிபிழையீடுகள்லாம் இந்த மாதிரி டைப் இணையரங்கள் சம்பந்தமா தான் மாறுது. சரிபிழையீடுகள்லாம் கணிதத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா அந்த 25 கேள்வியில இப்படி தேற்றங்கள் தொடர்பாக கேட்கக்குள்ள சரிபிழையிடுக வரலாம், அல்லது இடைவெளி நிரப்புக வரலாம். ஒரு தேற்றத்தை முழுமையாக தந்துட்டு 2 இடத்துல இடைவெளி விடுவாங்க. அப்ப அந்த இடைவெளி நிரப்புறதுக்கு தேற்றங்கள் ஞாபகம் இருக்கும். சரியா? பாருங்க, 2016ல இணையரங்கள்ட பண்புகள் தொடர்பா ஒரு இணையரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன் சமாந்திரமாகும். சரியா பிள்ளையாண்டு கேட்டிருக்காங்க. அது மாதிரி பாருங்க, ஒரு இணையரத்தின் எதிர்கோணங்கள் சமமாகும். சரியா பிள்ளையாண்டு கேட்டிருக்காங்க. சரி, பார்ப்போம் இது எல்லாம் என்னன்னு. அது மாதிரி பாருங்க, 2017ல ஒரு இணையகரத்தில கேள்வி வந்திருக்கு. அது மாதிரி திரும்ப பாருங்க ஒரு சரிபிழையீடு வந்திருக்கு. 2019ல சரிபிழையீடு ஒன்று வந்திருக்கு. அடுத்தது பரப்பளவு தொடர்பாக 2020 ஒரு கேள்வி வந்திருக்கு. 21 ஒரு கேள்வி வந்திருக்கு. அதனால 23 பாருங்க, 25ல ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப இப்போ உங்களுக்கு விலகி இருக்கும். எங்களுக்கு பகுதி 1A 25 கேள்வியில ஒரு கேள்வியாக இணைகரம் 1 2 இடம்பெறும். சரிதானே? அப்ப ஒரு மார்க்ஸுக்கு வரும், கட்டாயம் வரும். அதுக்கு பிறகு, சரியா, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 2022 காட்டுறேன் பாருங்க. 2022 இது செகண்ட் பார்ட், அதாவது பகுதி 2ல. சரியா? பகுதி 2ல 12 கேள்வி வரும். அந்த 12 கேள்வியில நீங்க 10 கேள்வி செய்யணும். அது எப்படின்னு சொன்னா முதல் 6 கேள்வியில 5 கேள்வி, அதுக்கு அடுத்த 6 கேள்வியில 5 கேள்வி. அப்ப இதுல பாருங்க 11வது கேள்வியா ஒரு கேள்வி வந்திருக்கு. 11வது கேள்வி தான் அந்த தேற்றங்கள் நிறுவல் கேள்வி வரும். தேற்றங்கள் தொடர்பா நிறுவல் கேள்வி வரும். அதுல நிறுவல்ல 2 டைப் நிறுவல் இருக்குதாங்க. ஒன்று வட்ட தேற்றங்கள், வட்டம், வட்டத்தின் கோணங்கள், தொடலிகள், வட்டத்தின் நாண்கள், வட்ட நாட்பக்கள், இது தொடர்பா வட்டங்கள் தொடர்பாக ஒரு நிறுவல் கேள்வி வரும். அதே மாதிரி இணைகரங்கள், முக்கோணின் ஒருங்கிசைவு, நடுப்புள்ளி தேற்றம், இயல்பொத்த முக்கோணிகள், சமாந்தர கூடுகளுக்கு இடையிலான உருவங்கள், இந்த மாதிரி கேள்விகள் செட் ஆகி ஒரு கேள்வியில வரும். அதுல உங்களுக்கு இணையகரம் ஒரு தனி கேள்வியை தனிய இணையகரத்தை மட்டுமே யூஸ் பண்ணி செய்யற மாதிரி வராது. ஆனா ஒரு பகுதியாக இணையகரங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கடைசி லைன் பாருங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். கடைசி லைன் பாருங்க, ஏபிஇஎஃப் ஏஜிஹெச்எஃப் ஆகியன இணைகரங்களாக இருப்பதற்கும் அவற்றின் பரப்பளவுகள் சமமாக இருப்பதற்கும் காரணங்களை காட்டுக. சரியா? அப்ப நான் சொன்னேனே, இணையகரங்கள் பார்ட் 2ல என்ன படிக்க போறோம்? ஒரு நாட்பக்கல் இணையகரமாகும் என காட்டுறதுக்குரிய தேட்டங்களை பார்ட் 2ல படிப்போம். சரியா? அப்ப இங்க செகண்ட் பார்ட்ல வந்திருக்கு. ஒரு கேள்வியில வந்திருக்கு, ஒரு முழு கேள்வியில ஒரு பகுதியாக வந்திருக்கு. சரி, 24வது கேள்வியை பாருங்க. சாரி, 2024ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர்ல 8வது கேள்வியை பாருங்க.
எட்டாவது கேள்வியை பாருங்க. அதுல பாருங்க முதலாவது ஒருங்கிசைவு. சரியா, ஒருங்கிசைவு. அதுவும் ஒவ்வொரு காம்பர். இந்த ஒருங்கிசைவுன்றது முக்கியமான பாடம், ஃபர்ஸ்ட் டைம்ல படிச்சிருப்பீங்க. சரியா, அதை நான் என்னால் முடிஞ்சா நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லுவேன். அஞ்சு பாருங்கோ. அதுல ரெண்டாவது பாருங்க, ரோமன் இலக்கம் 2. ரோமன் இலக்கம் 2 பாருங்கோ. அதுல என்ன, பிஎஃப்ஐயும் சிஜியை தொடுத்து பிஜிசிஎஃப் ஓர் இணைகரமாவதற்கான காரணங்களை காட்டுக. வந்திருக்கிறாரா? இணைகரம் சம்பந்தப்படுறாரா? அந்த கேள்வியில ஒரு பகுதியாக வந்துருக்கு. சரியா, அந்த முழு கேள்வியில ஒரு பகுதியாக வந்துருக்கு. சரியா, இப்ப பாருங்க. இப்ப 2025, அதாவது உங்களோட அண்ணா அக்காக்கள் எழுதின கடைசி பரீட்சை இங்க எங்க வந்திருக்கிறார் இணைகரம்? பகுதி 2ல 10வது கேள்வியாக வந்திருக்கார், நிறுவல் கேள்வி. அதுல முதலாவது கேள்வியே பாருங்க. என்ன முதலாவது கேள்வி? ரோமன் இலக்கம் 1, ஏஎஃப்கியூடி ஒரு செவ்வகமாக இருப்பதற்குரிய காரணங்களை காட்டுக. செவ்வகம் என்று சொன்னா இணையகரத்தின் இன்னொரு சிறப்பான ஒரு உருவம் தான் செவ்வகம். இணையகரத்துல நிறைய இணையகரங்கள் இருக்கு. செவ்வகமும் ஒரு இணையகரம் தான், சதுரமும் ஒரு இணையகரம், சாய் சதுரமும் ஒரு இணையகரம். அப்ப அந்த 3 பேருட விசேட பண்புகள் எல்லாம் நாங்க இந்த பாடத்துல பார்க்க இருக்கிறோம். அப்ப முதல்ல வர செவ்வகம் என்று காட்டணும்டா அவரை இணையகரம் என்று காட்டணும். ஏன்னா ஏபிக்யூடி ஒரு இணையகரம் என்று காட்டிட்டோம்டா அங்கால செவ்வகம் என்று காட்டுறது ஈஸி. சரியா, ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நாங்கள் ஏன் இந்த பாடத்தை படிக்க போகிறோம். இணைகரங்கள் பார்ட் 1 பார்ட் 2 எந்த இடத்துல வரும்? ஃபர்ஸ்ட் பார்ட்ல பகுதி 1 ஏல ஒரு கேள்வியாக வரப்போகுது, 25 கேள்வி ஒரு கேள்வியாக வரப்போகுது. அதுக்கு பிறகு செகண்ட் பார்ட்ல நிறுவல் கேள்வியில ஒரு பகுதிக்கு வரப்போகுது. அப்ப கிட்டத்தட்ட அதுல 100க்கு 1 மார்க்ஸ், இதுல 100க்கு 2 மார்க்ஸ், முதல் 100க்கு ஒரு 3 மார்க்ஸுக்குரிய ஒரு முக்கியமான பகுதி. சரியா, ஓகே. இப்ப நாங்க இந்த பாடத்துக்கு வர போறோம். இணையகரங்கள். இணையகரம் முதல்ல என்னன்னு தெரியும்? என்ன இணையகரம்? இப்ப 3 பக்கம் இருக்கிற உருவத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? 3 பக்கம் இருக்கிற உருவத்தை என்ன சொல்லுவோம்? முக்கோணி. கோணி என்று சொல்லுவோம். முக்கோணி. 3 முக்கோணம்னு சொல்லுவோம். 3 கோணங்கள் இருக்கு, அப்ப முக்கோணம் என்று சொல்லுவோம். சரியா, 4 பக்கம் இருக்கிற உருவம் சொல்லுவோம். 4 பக்கம் இருக்கு, நாட்பக்கல். நாட்பக்கல் என்று சொல்லுவோம். நாட்பக்கல். அதேதான், 4 பக்கம் இருக்கிற உருவம் நாங்க நாட்பக்கல் என்று சொல்லுவோம். சரியா, சரி. இப்ப நாட்பக்கலை எப்படி இணைகரமாக்க போறோம்? நாட்பக்கலை எப்படி இணைகரமாக்க போறோம்னு சொன்னா, இணைகரம்டா ஒரு நாட்பக்கல்ல, சரியா, 2 சோடி எதிர்ப்பக்கங்களும், சரியா, ஒரு நாட்பக்கல் என்று சொன்னா 4 பக்கம் இருக்கிற நாட்பக்கல் என்று சொல்லுவோம். அதுல இவரும் இவரும் எதிரெதிர் சோடிகள். அத மாதிரி இந்த பக்கத்துக்கு எதிர் சோடி இந்த ஆள் இருக்கிற. சரியா, இது ரெண்டா எதிரெதிர பார்த்து கொண்டிருக்கிறத தான் நாங்க எதிர் சோடிகள்னு சொல்லுவோம். அப்ப 2 எதிர் சோடிகளும், சரியா, 2 சோடிகளும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமாந்தரமாக இருந்தால், அதே மாதிரி மற்ற சோடி, சரியா, மற்ற சோடி அதாவது இந்த பக்கமும் சமாந்தரமாக இருந்தா அவர் ஒரு இணைகரம். சரியா, பாருங்கோ. 4 பக்கம் இருக்கிற உருவத்தை நாங்க பொமனா நாட்பக்கல்னு சொல்லுவோம். சரியா, அந்த நாட்பக்கல்ல, சரியா, எதிர் பக்கங்கள், எதிர் சோடி பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் என்று சொன்னா அந்த நாட்பக்கலை நாங்க இணைகரம் என்று சொல்லலாம். சரியா, விளங்குச்சுதா? இப்ப இணைகரம் என்னன்னு சொன்னு கேட்டா சொல்லுவீங்களா? இப்ப இல்ல அலர்ட்டா இருக்கும், திடீரென்று கேட்பேன் ஒரு ஆள். சரியா, ஓகே. அப்ப இப்படி இணைகரத்துக்கு நிறைய பண்புகள் இருக்கு. சரியா, இணையகரத்துக்கு நிறைய பண்புகள் இருக்கும். ஒவ்வொன்றா நாங்க பார்க்க போறோம். சரியா, ஓகே. இதுல நான் எழுதி வச்சிருக்கேன் ஏற்கனவே இணையகரத்தில பண்புகள். அதுல முதலாவது பண்பு என்னன்னு சொன்னா, இணையகரத்தின், இப்படி வாசிங்களா, இணையகரத்தின் முதலாவது பண்பு என்ன? எதிர் பக்கங்கள் சமம். எதிர் பக்கங்கள் சமம். ஓகேவா? இவர் ஒரு இணையகரம் தானே, இவர் ஒரு இணையகரம் தானே. இனி இவர் ஒரு நேரம் என்று சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எதிர் சோடி பக்கங்கள் சமாந்தரமா இருந்தா அது ஒரு நேரம் படிச்சிட்டீங்க. சரியா, அப்ப ஏபிசிடி ஒரு இணைகரம் என்று சொல்லி கேள்வியில சொல்லி இருப்பாங்க, அல்லது இந்த மாதிரி குறியீடுகள் போட்டிருப்பாங்க. ஒன்று சொல்லி இருந்தால் இணைகரம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம்,
அப்படி சொல்லாட்டி இந்த குறியீடுகளை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, எதிரெதிர் சோடிகள் சமாந்தரமா இருக்கு, அப்ப இவர் ஒரு இணைகரம், ஆகவே இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம். ஓகே தானே? இப்ப அதை வச்சுக்கொண்டு ஏபி வந்து 10 சென்டிமீட்டர், பிசி வந்து எக்ஸ் சென்டிமீட்டராக இருந்தால் எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 10 10 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். இருக்கும். ஏன், என்ன காரணம்? என்ன காரணம்? ஏனென்றால் எதிர்பக்கங்கள் இணைகரத்தின் சமம். எதிர்பக்கங்கள் வந்து சமனா வந்து இருக்கும். இணைகரத்தின் இணைகரத்தின் எதிர் பக்கங்கள் சமன் என்று சொல்லி முழுமையாக எழுதுங்கோ. நான் இப்படி குத்து வச்ச மாதிரி எழுதக்கூடாது. என்ன, இப்படி காரணம் போடக்குள்ள இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம், அதாலதான் எக்ஸ் 10 சென்டிமீட்டர். சரி, அந்த நிறுவல் கேள்வியில விட எந்த எல்லாத்துக்கு முக்கியமோ அந்த எல்லாத்துக்கு அவர் எப்படி கண்டுபிடிச்சீங்க என்ற காரணம் முக்கியம். பிள்ளைகள் காரணம் எழுதாம ஒரு காலம் எழுதுறாங்க. சரியா, விடைய வந்து எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை நீங்க பிரேக்கெட்ல எழுதினீங்கடா. ஓகே, சரியா? ஓகே, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப முதலாவது பண்பு இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம். சரியா? ஓகே, அடுத்தது போ. அடுத்ததுக்கு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். இரண்டாவது பண்பு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, எதிர்கோணங்கள் சொன்னா இவருக்கு எதிர்கோணம் ஒரு எழுத்துல சொல்றேனே, ஏக்கு எதிர்கோணம் எது பிள்ளை? இதுல பியா சியா டியா? ஏக்கு எதிரில் பி இருக்க என்னது? பியா சி சி? இல்ல சி சி எதிரில் இருக்கிறார். எதிரில் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை எதிரில் பார்த்து கொண்டிருக்கிறார்? சரியா, யார் எதிரில் பார்த்து கொண்டிருக்கிறார்? ஏ யாரை பார்த்து கொண்டிருக்கார்? பி பார்த்து கொண்டிருக்கார். சி. இல்ல சி சிஏ பார்த்து. பி வந்து நேய கோணம். என்ன, பி வந்து நேய கோணம். ஏக்குரிய நேய கோணம் தான் பி. எதிர்கோணம் என்று சொன்னா எதிரில் இருக்கிறது தான் எதிர்கோணம் என்று சொல்லுவோம். அப்ப இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் தானே? சரியா, அதை வச்சுக்கொண்டு இப்ப ஒரு 60 பாகை வைப்போம். சரியா, இது ஒரு டீட்டாண்டு வைப்போம். டீட்டா என்னவா இருக்கும் இல்லையா? டீட்டா என்னவா இருக்கும்? 60 பாகை. என்ன, 120? எத்தனையா இருக்கு டீட்டா? 120 60? 120 60? சொல்லுங்க, ஒரு முடிவு வாங்க. 120 60 டீட்டா? 60. 60. வெரி குட். ஏன் ஏன் தம்பி? ஏண்டா இணைகரத்தின் எதிர்கோணங்கள் வந்து சமன். அதேதான், வெரி குட். இப்ப படிச்சுட்டமே. இணைகரத்தின் பண்புகள், இரண்டாவது பண்புகள் என்ன? எதிர்கோணங்கள் சமம். எதிர்கோணங்கள் சமம். சரியா, அப்ப தீட்டா 60 சமம். ரெண்டும் எதிர்கோணங்கள், அப்ப தீட்டா சமன் 60 பாகை. ஓகே, அப்ப காரணம் போடணும். இணைகரத்தின் எதிர் கோணங்கள் சமன். எதிர்கோணங்கள் சமன். சரி, இப்ப 120 குழம்பினார்கள். சரியா, ஏன் 120 குழம்பினீங்கன்னு சொன்னா, சரியா, இதை நாங்க வேற ஒன்று வைப்போம். இதுக்கு ஒரு பேர் வைப்போம். இதுக்கு எக்ஸ் வைப்போம், வழக்கம் போல எக்ஸ். சரியா, இந்த எக்ஸ் எவ்வளவா இருக்கும் பிள்ளைங்க? இந்த எக்ஸ் எவ்வளவா இருக்கும்? 120 இருக்கும். 120. அது நேய கோணங்கள். சரியா, ஒத்த கோணம், ஒன்று உள்ள கோணம், நேய கோணங்கள் சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. சரி, இப்ப அதை சொல்ல போனா இது குழம்பிடும். சரியா, அதை நான் இன்னொரு பொழுதுல சொல்றேன். சரியா, இன்னொரு டைம் சொல்றேன். பக்கத்து பக்கத்துல பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. பக்கத்து பக்கத்துல பார்த்து கொண்டிருக்கிறேன். இவரை நாங்க நேய கோணம்னு சொல்லுவோம். நேய கோணங்கள் சமன் இல்லை. நேய கோணங்களை கூட்டினா 180 வரும். சரியா, அதாவது இந்த 60ஐயும் எக்ஸையும் கூட்டினால் 180 வரும். அப்ப 180ல இருந்து 60 போனா 120. ஆகவே எக்ஸ் சமன் 120. சரியா, இதுல டீட்டா 120 இல்லை, டீட்டா 60 சமன். ஏனென்று சொன்னால் நீங்க படிச்சிட்டீங்க. இப்ப இணைகரத்துக்கு எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். சரியா, அப்ப இதை பாருங்க. இது 120. சரியா, இது 120. இவர் y. சரியா, அப்ப y எவ்வளவா இருக்கும் பிள்ளைகள்? y எவ்வளவா இருக்கும்? 120. 120 இருக்கும். காரணம் என்ன? காரணம் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். இந்த பாருங்க, இவருக்கு இவர் எதிர், ரெண்டுமே எதிர்கோணங்கள் தானே. அப்ப இது இணைகரம் தானே. இணைகரத்தின பண்புகள் என்ன படிச்சிருக்கிறோம்? இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன் தானே. அப்ப y எதிரில் இருக்கிறவாரு 120 பாகை. அப்ப y சமன் 120 பாகை. காரணம் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம் கண்டு எழுதணும். ஓகே தானே? சரியா, விளங்கிச்சா? விளங்காத சேர்க்கலாம்.
தாராளமா கேட்கலாம். டவுட் இருந்தா. ஓகே, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு வருவோம். சரியா, அடுத்த பண்புக்கு வருவோம். என்ன பண்பு? அடுத்த பண்பு சொல்லியிருக்கிறார் இணைகரத்தின் இணைகரத்தின் மூளை விட்டம். சரியா, இணைகரத்தின் மூளை விட்டம் இணைகரத்தின் அதன் பரப்பளவை இரு சமக்கூறுடும். அழகான தமிழ்ல இருக்கு இந்த வார்த்தை. இதை பிரித்து வாசிக்கணும். இரு இரண்டு சமனாக கூறுடும். அதாவது ரெண்டு சம பகுதிகளாக பிரிக்குமா. யாரு? இணைகரத்துல மூளை விட்டம். சரியா, மூளை விட்டம்னா என்ன பிள்ளை? மூளை விட்டம்னு சொன்னா இந்த மூளையையும் இந்த மூளையையும் நாங்கள் இணைக்கும் போடுதான் இணைகரத்துல மூளை விட்டம் என்று சொல்லுவோம். சரியா, இந்த மூளையை இந்த மூளை, அதே மாதிரி இங்க ரெண்டு மூளைகள் இருக்குல்ல, பியும் டியும், அதை மூளை விட்டம் கீறலாம். ஓகேவா? இப்ப இந்த மூளை விட்டம் என்ன செய்யுமா? இந்த இணைகரத்தின் பரப்பளவை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்குமா, இரு சம கூறுடுமா. சரியா, அப்ப சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த இணைகரத்தின பரப்பளவு, சரியா, இணைகரம் ஏபிசிடியின் பரப்பளவு 100 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லி தந்தாங்கன்னு சொன்னா, இப்ப கேள்வி கேட்க போறாங்க, முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு யாது? முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு யாது என்று சொல்லி எத்தனை? 50 சென்டிமீட்டர் வர்க்கம். 50 சென்டிமீட்டர் வர்க்கம். எப்படி? ஏண்டா இணைகரத்திட மூளைவிட்டம் வந்து இணைகரத்திட பரப்பளவை வந்து இருசம கூறிடும். அப்ப அந்த 100 சென்டிமீட்டரை வந்து ரெண்டால வந்து பிரிக்கணும். வெரி குட், வெரி குட். ஓகே, அதேதான். இப்ப நாங்க படிச்சிட்டோம் இணைகரத்திட மூளைவிட்டம் அதோட பரப்பளவை ரெண்டு சம பகுதிகளாக பிரிக்கும் என்று படிச்சிட்டோம். சரியா, அப்ப மொத்த பரப்பளவு வந்து 100. மொத்த பரப்பளவு 100. அப்ப இங்க பாருங்க, ஒரு மூளை விட்டத்தை கீழதால இங்க ஒரு முக்கோணம் இங்க ஒரு முக்கோணமா ரெண்டு பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு. அப்ப பண்பு என்ன சொல்றார்? மூளை விட்டம் அதுல பரப்பளவை ரெண்டா பிரிப்பார். சரியா, அப்ப மொத்த பரப்பளவு 100. அப்ப ஒரு பாதிய பரப்பளவை காணணும்டா 100 போடுங்க. 50 டிரெக்டா எழுதாங்க, ஏன்னா அவசரத்துல செய்க வழி இருக்கணும்லே. அப்ப 100 போட்டுட்டு அதுக்கு பிறகு 50 சென்டிமீட்டர் இருக்க போடணும். பிரேக்கெட்ல காரணம் என்ன எழுதுவீங்க? காரணம் இணைகரத்தின் மூளைவிட்டம் இணைகரத்தின் பரப்பளவை இருசம கூறிடும். இணைகரத்தின் சொல்ல தேவையில்லை. இணைகரத்தின் மூளை விட்டம் அதன் பரப்பளவை இருசம கூறிடும். அப்படி எழுதிட்டாலே போதும். சரியா, ஓகே. அப்படி எழுதினா பிள்ளை இல்லை. அதை இன்னும் ஷோர்ட்டா சொல்லணும்னா இணைகரத்தின் மூளை விட்டம் அதன் பரப்பளவை இருசம கூறிடும். சரி, அதே மாதிரி அடுத்த மூளை விட்டம், இன்னொரு மூளை விட்டம் இருக்கு. சரியா, இன்னொரு மூளை விட்டம் இருக்கு. இந்த இருக்கு பீடி. அப்ப இது 100 தானே படிச்சினாங்க, இவ்வளவு 100 தானே. அப்ப சொல்லுங்க, முக்கோணி பிசிடி பரப்பளவு என்னவா இருக்கும்? இந்த முக்கோணம் மேல இருக்கு, அதோட பரப்பளவு என்னவா இருக்கும்? 50 சென்டிமீட்டர் வர்க்கம். 50. ஏன்னு சொன்னா இந்த மூளை விட்டமும் இவரும் மூளை விட்டம் தானே, இவர் இணைகரம் தானே, பிடி என்றது மூளை விட்டம் தானே. அப்ப என்ன படிச்சிருக்கிறோம்? இணைகரத்தின் மூளை விட்டம் அதன் பரப்பளவை இரு சமங்களோட படிச்சுட்டோம். சரியா, அப்ப இந்த மூளை விட்டம் இந்த பரப்பளவை ரெண்டா பிரிச்சுச்சேன்னு சொன்னா மொத்தம் 100 இருந்தா இவர் 50 இருப்பார், இவரும் 50 இருப்பார். விளங்கினதா? மூன்றாவது பண்பு விளங்கிச்சா? சின்ன பிரச்சனை, சின்ன பாடம். இப்பவே கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற முதலாவது கேள்விக்கு நாங்க இப்போ கூட எழுதலாம். சரியா, கடைசியா பார்ப்போம். ஏன்னா படிச்சு முடிச்சு போட்டு. ஓகே, இங்கால 4ஆம் நம்பர் போடாம ஸ்பெஷலா போட்டு வச்சிருக்கிறேன். சரியா, ஓகே. 4வது பண்புகள் என்ன? 4. ஓ, சொல்லுங்க சொல்லுங்க ஜுவாசன். என்னது அந்த இணைகரத்திட பரப்பளவு வந்து இப்ப அந்த ஏ மூளை விட்டத்துல இருந்து பி மூளை வட்டத்துக்கு ஒரு கோடு இருக்கிறது தானே சார்? ஏல இருந்து பிக்கா, ஏல இருந்து சிக்கு, ஏல இருந்து சிக்கு, திருப்பி பில இருந்து டிக்கு. இப்ப ரெண்டு மூளை விட்டம் வந்துச்சுண்டா அப்ப ஒரு இதுல கேட்டா, ஒரு முக்கோணிடைய கேட்டா என்ன விட சார் வரும்? ரெண்டு மூளை விட்டம் சேர்ந்து கேள்வி என்னன்றதான விஷயம். ஃபைனல் கொஸ்டின் என்ன அதை சொல்லுங்க. ரெண்டு மூளை விட்டம் கீற போறோம். ஓகே, சரி, ரெண்டு மூளை விட்டம் கீற போறோம். அடுத்த பண்பா தான் செய்ய போறோம். அடுத்த பண்பை சொல்லி போட்டு உங்களோட டவுட்டுக்கு வரேன். சரியா, ஓகே. இதை பாருங்க, இணைகரத்தின் மூளை விட்டங்கள், இணைகரத்தின் மூளை விட்டங்கள்
ஒன்றை ஒன்று இரு சமகூறும். ஒன்றை ஒன்று என்று சொல்றதை விட இன்னும் திருத்தமா சொல்றா ஒன்றை மற்றொன்று இரு சமகூறும். ஒரு மூலை விட்டத்தை இன்னொரு மூலை விட்டம் இரண்டு சமனாக பிரிக்குமா? சரியா? ஒரு மூலை விட்டத்தை இன்னொரு மூலை விட்டம் ரெண்டு பகுதிகளாக பிரிக்குமா? சரியா? இப்ப பாருங்க, இந்த ஏசி என்ற ஒரு மூலை விட்டம் இருக்கு, அங்கால பிடி என்ற ஒரு மூலை விட்டம் இருக்கு. அப்ப பிடி என்ற மூலை விட்டம் வந்து என்ன செய்யுமா, இப்படி க்ரோஸ் பண்ணக்குள்ள இந்த ஏசிய ரெண்டு சம பகுதிகளாக பிரிக்குமா? அப்ப இந்த துண்டும் சமனாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஏசி வந்து ஒரு 10 சென்டிமீட்டராக இருந்தா இவர் 5ஆக இருப்பார், அடுத்தவரும் 5ஆக இருப்பார். சரியா? விளங்கிச்சுதா? அதே மாதிரி இந்த பிடி என்ற மூலை விட்டத்தை, சரியா, இந்த பிடி என்ற மூலை விட்டத்தை இந்த ஏசி என்ற மூலை விட்டம் என்ன செய்ய போற, ரெண்டு சம பகுதிகளாக பிரிப்பார். சரியா? அப்ப இவர் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். சரியா? விளங்கினதா? திரும்ப சொல்றோம் பாருங்கோ. அடுத்த நிபந்தனை என்ன சொல்லுது? இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை மற்றொன்று இரு சமகூறுடும். அப்ப ஒரு மூலை விட்டத்தை ஏசி என்ற மூலை விட்டத்தை, சரியா, ஏசி என்ற மூலை விட்டத்தை பிடி க்ரோஸ் பண்ணக்குள்ள, சரியா, ஏசி என்ற மூலை விட்டத்தை பிடி க்ளோஸ் பண்ணக்குள்ள ஏசிய ரெண்டு துண்டா பிரிப்பார். இவ்வளவு 10ன்னு சொன்னா இவர் 5, இவர் 5ஆக இருப்பார். அதே மாதிரி இந்த பிடி என்ற மூலை விட்டத்தை ஏசி வந்து ரெண்டாக பிரிப்பார். உதாரணத்துக்கு இந்த பிடி வந்து ஒரு 8 வைங்களேன், 8 வச்சா இந்த துண்டு 4ஆகவும் இந்த துண்டு 4ஆகவும் இருக்கும். ஓகேவா? 4வது நிபந்தனை விளங்கினதா? இப்ப சொல்லுங்க, யுவாசினி சொல்லுங்க, என்ன டவுட் கேட்டீங்க? இப்ப உங்களுக்கு இது 100 சென்டிமீட்டர் வரைக்கும் உண்டு வை. சரியா? இப்ப உங்களோட கேள்வி இருக்கு, எந்த முக்கோணத்துல பரப்பளவு உங்களுக்கு தெரியல, எந்த பகுதியில பரப்பளவு கேள்வியா வந்தா உங்களுக்கு சந்தேகமா இருக்கு? ஏடியின் முக்கோணிட பரப்பளவு. முக்கோணம் ஏபிசியா? முக்கோணி இல்ல, அந்த அந்த இணைகரத்திட அந்த ஒரு முக்கோணி பகுதியிட பரப்பளவு வந்துச்சுன்னா என்னண்டு விட வருமண்டு. அதான் அந்த முக்கோணத்தின் பெயரை சொல்லுங்க. இப்ப ஏபிசி என்று சொன்னா 50 வரும். சரியா? ஏபிசி என்றா 50 வரும். ஏன் ஏபிசி 50 வரும்? இந்த இருக்கு பாருங்க, இந்த மொத்த இணைகரத்திட பரப்பளவு 100. சரியா? அப்போ மூளை விட்ட மாதிரி பரப்பளவு ரெண்டு சமபகுதியா பிரிக்கும். அப்போ முக்கோணி ஏபிசி பரப்பளவு 50 இருக்கும். அது மாதிரி முக்கோணி ஏடிசி பரப்பளவும் 50 இருக்கும். விளங்கினதா? சரி, இப்ப அடுத்தது இந்த மூளை விட்டத்தை தருவோம். பேரி போட்டு ஏடிசி ஏடிபி முக்கோணி ஏடிபி பரப்பளவு கேட்கிறாங்க. முக்கோணி ஏடிபி பரப்பளவு கேட்கிறாங்க. அப்போ இந்த இணைகரத்தின மொத்த பரப்பளவு 100 தந்திருக்கு தானே, 100 தந்திருக்கு. நாங்க என்ன படிச்சிருக்கோம்? 3வது பண்பு, இணைகரத்தின மூளை விட்டம் அந்த இணைகரத்தின பரப்பளவை ரெண்டு சமவகைகளாக பிரிக்கும். அப்ப ஏடிபி என்னவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும் ஏடிபி? 50 சென்டிமீட்டர் இருக்கமா இருக்கும். சொன்னா இணைகரத்தின மூளை விட்டம் அரை பரப்பளவை ரெண்டு சமவகைகளா பிரிக்கும். அப்ப இவ்வளவு 100 சொன்னா இவர் 50, இவர் 50. அப்ப சிபிடியை கேட்டாலும் 50. அது மாதிரி ஏடிசியை கேட்டாலும் 50, ஏபிசி என்ற முக்கோணத்தை கேட்டாலும் எல்லாமே 50ஆகத்தான் இருக்கும். ஓகேவா? விளங்கிச்சுதா? ஓ சார், விளங்கிட்டு. ஓகே, சரியா? அப்ப இணையகரத்தில பண்புகள் படிச்சு முடிஞ்சு 4 இணையகரத்தில பண்புகளும் ஞாபகம் இருக்கும். சரியா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு மதுவர்ஷன் சொல்லுங்க பார்ப்போம் என்று சொன்னா கடகடன்னு சொல்லணும். நாளை என்ன அழிச்சு போட்டுதான் கேட்பேன் பார்க்காம. ஏன்னா மதுவர்ஷன் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? மதுவர்ஷன் இருக்கீங்களா கிளாஸ்ல? ஓம் சார். ஓகே, வெரி குட். சரி, ஓம் சார். வெரி குட். ஓகே. சும்மா டெஸ்ட் பண்றதானே டேக்கு என்ன 10 மணி கிளாஸ் என்ன நித்திர வரும்? அப்ப நித்திர உள்ள கூடாதானே ஒருத்தரும். சரி, இப்போ ஒரு உதாரண கேள்வி ஒன்று பார்ப்போம். நேரத்துல பண்புகளை பயன்படுத்தி எப்படி கேள்விகள் எல்லாம் ஒரு ஸ்பாட்ல அந்த
25 கேள்வியில் ஒரு கேள்வியா வருமில்ல, அந்த கேள்வியை செய்யறதுக்கு இதுல ஒரு உதாரண கேள்வியோட பார்ப்போம். உதாரண கேள்வியோட பார்ப்போம். இதுல வந்து இவர் ABCD பேர் வைக்கக்குள்ள இப்படி ABCD என்று ஒரு இடஞ்சுழியாக வைங்கோ அல்லது வலஞ்சுழியாக வைங்கோ, இப்படி மட்டும் வைக்கக்கூடாது. ABCD என்று இப்படி குறுக்கால விடக்கூடாது. சரியா? ஒன்று இப்படி இடஞ்சுழியா வரணும், இல்லாட்டி வலஞ்சுழியா வரும். படம் கீழி செய்யறா திருவள்ளுவர். ஓகேவா? சரி, அதுல இவர் 6 சென்டிமீட்டர் தந்திருக்காரு. AB 6 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. இவர் 45 பாகையாம், இவர் 5 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அது மாதிரி இவர் வந்து 75 பாகை என்று தந்திருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான் தந்திருக்கு. இணைகரம் என்று சொல்லி தந்திருக்காங்க. தராட்டியும் பரவாயில்ல. நாற்பக்கங்கள எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தா அவர் ஒரு இணைகரம் வந்து நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்ப இதுல இணைகரம் ABCD சொல்லவே தேவையில்லை, எங்களுக்கே தெரியும் இவர் ஒரு இணைகரம் உண்டு. ஓகேவா? அப்ப இதுல தந்த கேள்விகளை ஒன்று ஆஃப் செய்ய போறோம். முதலாவது BCD நீளம். BCD நீளம் கேட்டிருக்காங்க. அப்ப சொல்லுங்க, அப்ப BCD நீளம் எவ்வளவா இருக்கு இந்த படத்தின்படி? BCD நீளம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். ஓகே, எப்படி என்னென்ன 5 சென்டிமீட்டர் வந்தது எங்களுக்கு? இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் வந்து சமனா இருக்கும். அதேதான், எதிர்பக்கங்கள் சமன். அப்ப AD வந்து 5 சென்டிமீட்டர். என்ன AD வந்து 5 சென்டிமீட்டர். அப்ப ADக்கு எதிர்பக்கம் BC, ADக்கு எதிர்பக்கம் BC, BCயும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கேன் என்று எழுதினா மட்டும் போதுமா? இல்ல, காரணம் போடணும். என்ன காரணம்? எதிர்பக்கங்கள் சமன் என்று போடணும். வெரி குட், அதேதான். இணையதளத்தின் எதிர்பக்கங்கள் காரணம் போடணும். சரியா? அடுத்த கேள்வி என்ன? அம்மா அம்மாவை கூப்பிடக்கு முதல் மியூட் பண்ணணும். என்ன? சரி, ஓகே. வீட்டுல இருக்கிற சட்டங்களை பார்த்துக்கொள்ளுங்களே. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, DC. சின்ன கேள்வி தான், சின்ன கேள்வி. ஆனா பாருங்க, இப்படித்தான் இப்போ இந்த 25 கேள்வியில ஒரு கேள்வியும் இருக்கும். சின்ன கேள்வி தான் வரும். ஓகே, அப்ப DC நீளம் என்ன பிள்ளை? DC நீளம் 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். காரணம் AB வந்து 6 எதிர்பக்கங்கள் வந்து சமன். ABக்கு எதிர்பக்கம் BC, ABக்கு எதிர்பக்கம் BC. அப்ப AB 6 சென்டிமீட்டர், DCயும் 6 சென்டிமீட்டராக இருப்ப, DCயும் 6 சென்டிமீட்டராக இருப்ப. காரணம் என்ன போடுவோம்? எதிர்பக்கங்கள் சமன். இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். எதிர்பக்கங்கள் சமன் என்று மட்டும் போடக்கூடாது, இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன் என்று சொல்லி போடணும். ஓகேவா? அடுத்தது BAD. கோணம் BAD கேட்டுட்டாங்க. கோணம் BAD. இதுல நிறைய பேர் குழப்பம் என்னன்னு சொன்னா, சரியா? என்ன பிரச்சனைடா, இந்த கோணம் எந்த கோணம் என்று கண்டுபிடிக்க தெரியாது. சரியா? ஒன்று இப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லையே, அந்த எந்த கோணமோ அந்த கோணத்துக்கு தான் இந்த தொப்பி அடையாளம் போட்டிருப்பாங்க. இப்படி மேல ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. இதுல 3 எழுத்து இருக்கு. B என்ற எழுத்து இருக்கு, A என்ற எழுத்து இருக்கு, D என்ற எழுத்து இருக்கு. அப்ப இந்த Aக்கு மட்டும்தான் இந்த அடையாளம் போட்டிருக்கு. சரியா? Aல தான் அந்த கோணம் இருக்கு. சரி, அந்த புயங்கள் தான் ஒன்று AB, இன்னொன்று AD. இந்த 2 கோடும் சேர்ந்துதான் இந்த A என்ற கோணத்தை உருவாக்குது. சரியா? அதனாலதான் இந்த 2 எழுத்தையும் ஜல போட போறோம். இதை மாத்தியும் போடணும். DAB என்று சொன்னாலும் அதே கோணம் தான். DAB என்று சொன்னாலும் ADB, சாரி BAD என்றாலும் DAB என்றாலும் ரெண்டுமே இவர் தான். என்ன? DAB என்று சொன்னாலும் இவர்தான், BAD என்று சொன்னாலும் இவர்தான். சரியா? அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி அந்த இந்த எழுத்துக்களை பார்க்க. இப்போ ஒரு ஆளுக்கு 2 பேர் இருக்கு. சரியா? உங்களுக்கே வீட்டுல ஒரு பேர் இருக்கும், பள்ளிக்கூடத்துல ஒபிஷியல் நேம் ஒன்று இருக்கும். சரியா? அப்ப இடத்துக்கிடம் அதை நீங்க பாவிப்பீங்க. வீட்டுல ஃபுல் நேமை போட்டு பாவிக்கிறீங்க. ஒருத்தர் ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடுறீங்க. உதாரணத்துக்கு டிலோஜன் என்று சொன்னா டிலோன்னு கூப்பிடுவாங்க வீட்டுல. என்ன? டிலோஜன் என்று கூப்பிட மாட்டாங்க. அதே பள்ளிக்கூட டீச்சர்னு சொன்னா டிலோஜன் ஜவாங்கன்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த கோணத்துக்கு 2 பெயர் இருக்கு. BAD என்று பெயர் இருக்கு, DAB என்று பெயர் இருக்கு.
ஆனா இப்ப கேள்வியில பிஏடின்னு தான் பாவிச்சுக்காங்கன்னு வைங்க. நிறுவல் கேள்வி 12வது 11வது கேள்வியா வரும். அதுல பிஏடின்னு தான் பாவிச்சிருக்காங்க. நீங்க டிஏபி என்று எழுதி கொண்டு போனீங்கன்னு வைங்க, அது பிள்ளை இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். என்னடா இது தேடுறேன் காணவே இல்லையே நான் நிறுவ வேண்டிய கோணத்தைன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும். அதால கேள்வியில அவன் இந்த கோணத்துக்கு என்ன பெயர் யூஸ் பண்றானோ அதையே நீங்களும் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. நான் ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றேன்றத நிறுவல் கேள்வியில பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கேட்ட கேள்வி பிஏடி, அதாவது இந்த கோணம். ஓகேவா? இந்த கோணம் எவ்வளோன்னு காண்றதுக்கு நாங்க இணையகரத்துல பண்புகள் எல்லாம் பாவிக்க மாட்டோம். சின்ன வகுப்புல படிச்சேன். ஏன்னா 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறோமே, முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை. என்ன முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகையை பாவிச்சு இதை காண போறோம் இல்லையா? அப்ப எங்களுக்கு இந்த கோணம் தான் தெரியும். இந்த 2 கோணம் தெரியும். இந்த குட்டி முக்கோணம், முக்கோணி ஏபிடியில இவர் 75ஆம், இவர் 45ஆம். என்ன அப்ப செய்கிற வழி என்ன செய்ய விடுறோம்? 75 45 மூன்றாவது கோணம் யார்? இவர் பிஏடி. இந்த 3 கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும் பிள்ளைகள்? இந்த 3 180. 180 பாகை. பாகை வரும். 180 பாகை வரும். 180 பாகை வரும். காரணம் என்ன? இதுக்கு காரணம் முக்கோணியின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகையாகும். 180 ஒரு ஸ்பெஷலான ஒரு கோணம். 180 நாம அடிக்கடி பாய். ஒன்று முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை 180, அல்லது சமாந்திர கோடுகளுக்கு இடையில இருக்க நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாவிப்போம். சரியா? அடுத்தது நேர்கோட்டுல அடுத்துள்ள 2 கோணங்கள், 2ஓ 3ஓ அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு பிள்ளைகள்? ஒரு நேர்கோட்டுல அடுத்துள்ள 180. அது 180 தான். அப்ப 180 அடிக்கடி வரும். சரியா? 180 அடிக்கடி வரும். அப்ப முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகைன்னு சொல்லி போடுவோம். முக்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை 180 காரணம் போடுவோம். அப்ப 75 45 கூட்டினா எவ்வளவு? 75 45 கூட்டினா 120. 120 பாகை. 20 சக பிஏடி சமன் 180. சரியா? அப்ப 120 இந்த கூட்டுப்படுதல்லா, இந்த பக்கம் குறி என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லாட்டி நேர் சக. கூட்டுப்படுது. அப்ப அங்கால போனா என்ன செய்வார்? கழிபடும். கூட்டுப்படுறவர் அங்கால போனா கழிபடும். அப்ப 180 இருந்து 170 கழிபடும். அப்ப கழிச்சாத்தின 60 பாகை. 60 பாகை. அவ்வளவுதான், சொல்லி முடிச்சு. சரியா? இப்ப இவரை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன? இவருக்கு ஒப்போசிட்ல இருக்கிறவர் யாரு? பிசிடி என்று சொல்லலாம், அல்லது டிசிபி என்று சொல்லலாம். இவரை கேட்டிருப்பாங்க. அப்ப இவருக்கு நாங்க இவ்வளவு செய்ய வழியெல்லாம் சேர்க்கவில்லை. இவருக்கு நாங்க ஒத்த வரியில விடை எழுதலாம். என்ன விடை? பிசிடி 60 பாகை. காரணம் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். வெரி குட். இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். நம்ம இதை 60 காட்டிட்டோம், ஆல்ரெடி காட்டிட்டோம். அதால இவர் 60 இவரும் 60 தான் இருப்ப. காரணம் இது ஒரு இணையகரம், எதிர்கோணங்கள் சமன். பண்புகள் 2வது பண்பு படிச்சனாங்க. இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். ஆக இவர் 60 இவரும் 60 இருப்பார். சரியா? இவரும் 60 இருப்பார். காரணம் போடுவோம். இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமம் கொண்டு காரணம் போடுவோம். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்கிறாங்க? ஏபிசி இருக்கான். ஏபிசி முதல்ல ஏபிசி எங்க இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஏபிசி எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஏபிசி என்றது ஏபிசி. சரியா? தனியா கீறி காட்டுங்க பாருங்க. ஏபிசி இவ்வளவு. இந்த ஏபிசியை கேட்டிருக்கோம். அது 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஆனா இந்த மொத்த கோணத்தையும் காணும். அதுல ஒரு துண்டு 45 தெரியும். மிச்ச துண்டும் தெரிஞ்சாதான் ஏபிசின்னு மொத்த கோணத்தை காணலாம். சரியா? இதுல நாங்க இணையகரத்துல பண்புகள் எல்லாம் பாவிக்க போறது. சரியா? இங்க நாங்க முதல் படிச்ச ஒத்த கோணம், ஒன்று விட்ட கோணம், நேய கோணம். என்ன
அதுகளைத்தான் நாங்க பாவிச்சு இங்க செய்ய போறோம். சரியா? அப்ப இங்க பாருங்க, இதுல ஒரு செட் ஒன்று தெரியுதா உங்களுக்கு? செட் ஒன்று. செட் என்ற ஓ எழுத்து ஞாபகம் வரும் உங்களுக்கு? செட் எழுத்து வந்தா என்ன ஞாபகம் வரும்? என்ன கோணம் செட் என்று வந்தா ஒன்று விட்ட கோணம். கோணம். இந்த பாருங்க, இந்த கூறுக்குள்ளே இருக்கிற கோணம் இந்த கூறுக்குள்ளே இருக்கிற கோணமும் சமனாக இருக்கும். சரியா? என்னடா செட்ன்னு சொல்லி போட்டு என்ன கிரி வச்சிருக்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்காதீங்க. இப்படி இருந்தாலும் செட் தான். என்ன, அவர் இப்படி வந்தாலும் செட் தான். சரியா? செட்டை நாங்க வித்தியாசமெல்லாம் இருக்கலாம். இதுவும் செட் தான். சரியா? அல்லது எப்படி இதுவும் செட் தான். இப்படி ஒன்று விட்ட கோணங்களை கண்டுபிடிக்க தெரியும். செட்ட தலைகளை சுத்தி 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 பார்த்து செட் கோணம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஒன்று விட்ட கோணம். அப்ப இங்க நிறைய செட் இருக்கு. என்ன செட்? இங்க ஒரு செட் இருக்கு பாருங்க, இங்க ஒரு செட் இருக்கு. இந்த இப்படி வந்து இப்படி போகுது. சரியா? அத மாதிரி இங்க ஒரு செட் இருக்கு பாருங்க, இங்க வந்து இப்படி போகுது. சரியா? பிளைன். அப்ப இந்த செட்டிட இந்த ரெண்டு கூறுக்குள்ளே இருக்கிற கோணங்கள் நாங்க ஒன்று விட்ட கோணம் என்று சொல்லுவோம். அப்ப இவர் 75 இருந்தா, சரியா, இவர் 75 இருந்தா இவர் எவ்வளவா இருக்கு? இவர் எவ்வளவா இருப்பார்? 75 இருக்கும். 75 இருப்பார். அப்ப அதைத்தான் நாங்க முதல்ல கண்டுபிடிச்சோம். அதைத்தான் எழுதுவோம். அதை எழுதுவோம். சரியா? படத்திலேயும் குறிக்கோணும். அதே மாதிரி சிபிடி என்ன, சிபிடி வந்து 75 பாகை. காரணம் ஒன்று விட்ட ஒன்று விட்ட கோணம். போடுவோம். அப்ப இப்ப எங்களுக்கு டிரெக்டா வந்துட்டா தானே ஏபிசி சொன்னா இந்த 45 இந்த 75. அப்ப 45 பிளஸ் 75 120 போடலாம். 120 போடலாம். ஓகேவா? விளங்கினதா? அடுத்தது என்ன? அப்ப இவர் 120 அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? இவர் எவ்வளவு கேட்பாங்க. சரியா? ஏபிசி இவ்வளவு 120, இவ்வளவும் ரெண்டையும் கூடனா 120. சரியா? எங்களுக்கு கேட்கிறாங்க ஏடிசி. ஏடிசி எவ்வளவு கேட்கிறாங்க? ஏடிசி எவ்வளவா? ஏடிசி என்றா இது தேவையில்லை. ஏடிசி இவ்வளவு. சரி, அந்த 75 இன்னொரு உண்டு கோணம் இருக்கு. அப்ப ஏடிசி எவ்வளவு இல்லையா? ஏடிசி எவ்வளவு? 120 பாகை. 120 இருக்கு. ஏடிசி வந்து 120 இருக்கும். ஏனென்றா ஏடிசி 120 அவருக்கு எதிரில் இருக்கிறார். எதிர்கோணம், வினைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். இந்த படிச்சு நாங்க வினைகரத்தின பண்புகள் 2வது பண்பு வினைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப இவர் 2 பேரும் எதிர்கோணங்கள். ஆகவே இவர் 120 ஒரு வரியில விட காரணம் வினைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். ஆல்ரெடி இவர் 120 காட்டிதான் தானே. அப்ப இவரை நாங்க டைரக்டா 120 போட்டுட்டு வினைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம் போட்டா காணும். ஓகேவா? சரியா? ஓகே. இப்ப இதுல இருக்கிற சந்தேகங்களை கேட்கலாம். அதே நேரம் பயிற்சி 16.1 முதலாகடிக்கு வருவோம். பயிற்சி 16.1 இருக்கிற முதலாவது இலகுவான ஒரு கேள்வி நாங்க பார்க்க போறோம். அதுல இந்த எஸ்ஆர் வந்து 8 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. எஸ்ஆர் 8 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. பிக்யூ எவ்வளவு கேட்டு. அப்ப பிக்யூக்கு என்ன விடை? பிக்யூக்கு ஒரு வரையில் விடை எழுதலாம். என்ன விடை பிக்யூக்கு? 8 சென்டிமீட்டர் சார். மீட்டர் 8 சென்டிமீட்டர். ஏனென்றா இவரும் எதிரெதிர் பக்கங்கள். அப்ப இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். முதலாவது பண்பு படிச்சுட்டான். அப்ப இவர் 8ன்னு சொன்னா இவரும் 8. காரணம் இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம் என்று சொல்லி காரணத்தை வடிவா எழுதுவோம். சரியா? அடுத்ததை பார்ப்போம். QPS இந்த 3 எழுத்து எங்க இருக்குன்னு பார்ப்போம். QPS. அப்ப இந்த கோணத்தை தான் கேட்டிருக்காங்க. இந்த கோணத்தை காண்றதுக்கு எங்களுக்கு எதிர்கோணம் என்னன்னு தெரியாது. அப்ப நாங்க நேய கோணம் என்று சொல்லி ஒரு பாடம் ஒன்று படிச்சிருப்பீங்க. அது பானா. அப்போ செட் படிச்சு நான் ஒன்று விட்டவனும் செட்னு சொன்னா இது யூன்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம். அல்லது பானா என்ன பானான்னு வச்சுக்கணும். பானாவுக்குள்ள இருக்கிற கோணங்கள், பானாவுக்குள்ள பக்கத்துல இருக்கிற கோணங்கள் நாங்க நேய கோணம்னு சொல்லுவோம். இது 2 சமன் இல்லை. கூட்டுத்தொகை 180. ஒத்த கோணங்கள் சமம். ஒன்று விட்ட கோணங்கள் சமம்.
உத்தெதிர் கோணங்கள் சமன். அந்த வரிசையில நேய கோணங்கள் சமன் என்று அடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா நேய கோணங்கள் சமன் இல்லை, நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180. அப்ப இந்த பானாவை எப்படியும் கவுட்டு கவுட்டு போட்டு எழுதலாம். ஏன்னா இதுவும் பானா இப்படியும் இப்படியும் இருக்கிற கோணம் தான் நேய கோணம் சொல்லுவோம். இதுவும் பானா இப்படியும் இப்படியும் இருக்கிற கோணங்களை நேய கோணம்னு சொல்லுவோம். சரியா? அது மாதிரி இங்க பாருங்க, இது இந்த பானான் இந்த படத்துல இவர் இவர் என்ன கோணங்கள்? ரெண்டும் என்ன கோணங்கள்? என்ன கோணங்கள்? நேய கோணம். சரியா? இந்த இடத்து பானா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருது. அப்ப இந்த கோணம் இந்த கோணம் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு கோணங்களும் நேய கோணங்கள். அப்ப நேய கோணங்கள் சமன் இல்ல, நேய கோண கூட்டுத்தொகை 180. அப்ப அதுக்கு ஒரு வரி ஒன்று எடுத்துவோம். சரியா? என்ன? QPS, அதாவது இந்த கோணத்தையும் 130 இந்த கோணத்தையும் கூட்டினால் விடையாக என்ன வரும்? விடையாக என்ன வரும்? 180 பாகை. காரணம் என்ன போடுவீங்க? நேய கோணம். நேய கோணம் வந்து போடுவீங்க. காரணம் நேய. அப்ப 130 கூட்டு பர மேல போனா கழிவடுவார். அப்ப QPS சமன் 180 மைனஸ் 130. ஆகவே 50 பாயிண்ட் வரும். விளங்கிருச்சா? 50 பாயிண்ட் வந்துருக்குங்க, எல்லாருக்கும் வந்திருக்கும். வராதவர்கள் இப்ப விளங்கி இருக்கும் 50 பாகை எப்படி வந்து. சரியா? அப்ப QPS வந்து 50 பாகை கண்டுபிடிச்சிட்டு தானே போட்டுக்கொள்ளுங்க. படத்துல கண்டுபிடிச்சதெல்லாம் போடுகிறது. நீங்க கண்டுபிடிச்சத படத்துல புரிஞ்சு கொடுப்போம். ஏன் சொல்றேன்னா அந்த பழக்கம் இந்த 25 கேள்வியில குட்டி குட்டி கேள்வி எல்லாம் இருக்குல்ல, அதுல செய்க வழி ஒழுங்கா இல்லாட்டியும் படத்துல சரியாக குறிச்சிருந்தா அந்த படத்துக்கு சரியா போட்டு செய்க வழி கூடிய மார்க்ஸ் கொடுக்க சொல்லி ஸ்கீம்ல இப்ப சொல்லப்படுறது. சரியா? ஒவ்வொரு ஸ்கீமும் மாற்றமாக இருக்கும். கடைசியா வந்த ஸ்கீம்ல 1-2 கேள்விகளுக்கு படத்துல சரியாக குறிச்சு கண்டுபிடிச்ச பிள்ளைகளுக்கு அந்த செய்க வழிக்குரிய மார்க்ஸ் அந்த படத்திலேயே கொடுப்போம் என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப நீங்க படத்துல கண்டுபிடிச்சதை போடுங்க. இது 130 தந்திருந்து, இது 50 நம்ம கண்டுபிடிச்சது அது போட்டு கொள்ளுவோம். ஓகேவா? அப்ப அடுத்த கேள்விக்கு வருமா? PQR அப்ப எங்க இருக்கு? QR ஒத்த வரியில் எழுதலாம். என்ன? அதேதான் 130. காரணம் என்ன தம்பி? காரணம் என்ன போடுவோம் பிரேக்கெட்ல? காரணம் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். இவர் 130 தந்திருக்கு. அப்ப இவருக்கு எதிரில் இருக்கிற இவர் 130 இருப்பார். காரணம் இணைகரத்தில பண்புகள் படிச்சுனாங்க. இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். பிரேக்கெட்ல போட்டு எழுதணும்னா எழுதுங்கோ. எழுதத்தான் ஞாபகம் வரும். ஓகேவா? அதே மாதிரி இது ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி, என்ன, இது ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி நீங்க படிக்கிற இடத்துல விட்டுங்க. சரியா? ஓயல் வரைக்கும் தான். ஏன்னா வீட்டுல எல்லாம் பேச மாட்டாங்க, படிக்கிற விஷயங்கள் ஒட்டினா பேச மாட்டாங்க. ஒரு ஜனநாயகன் போஸ்டர், விஜயோட படம், அஜித்திர படம் அதுகளை ஒட்டினா தான் பேசுவாங்க. இது ஒட்டினாலாம் பேச மாட்டாங்க. ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி, என்ன, அதுக்காண்டி கம் எல்லாம் பூசி பசையெல்லாம் போட்டு பெயிண்ட் எல்லாம் உரிக்கிறதில்ல. சின்னன்னா ஒரு செலோட்டு ஒட்டியாச்சு. டெய்லி பார்க்குற நேரம், சாப்பிட்ற நேரம், அதை நடந்து போகிற நேரம் பார்த்து 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 அப்படியே பதிஞ்சு. இதை மட்டும் இல்லை பிள்ளைகள், இப்போ சயின்ஸ்ல எல்லாம் படிப்பீங்க. தாரகளும் விலங்குகளும் படம், அது வரலாறு, உள்ளாந்தர், போர்த்துகீசர், வந்தாண்டு போனாண்டு, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பாடமாக கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் எழுதி ஒட்டுங்கோ. ஒரு வருஷத்துக்கு தானே, இந்த 6ஆம் மாசம் தொடங்கிட்டு, ஏன்னா இஞ்சும் ஒரு 6 மாசம், அங்கார ஒரு 11 மாசம் தான் இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு விஷயம் நெருங்கிட்டு இருக்கு. அப்ப போடுங்க. அப்ப QRS போடுவோம். QRS எத்தனை? QRS இந்த 50. ஏன் தம்பி 50? எதிர்கோணம். இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். அவ்வளவுதானே. என்ன 50 போட்டாச்சு, பிரேக்கெட்ல போட்டாச்சு. இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். என்ன? ஏண்டா இவர் 50, அவருக்கு எதிரில் இருக்கிற இவரும் 50. காரணம் இணையகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். முடிச்சு. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின். 2வது டக்குன்னு செய்யுங்க. ஓகே பிள்ளைகள், பயிற்சி 16.1 இருக்கிற 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது இலகுவான கேள்வியை பார்ப்போம்.
முதலாவது இது ஒரு இணைகரம் என்று சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னா ஒரு நாற்பக்களோட எதிர் சோடிகள் சமாந்தரமாக இருந்தா, எதிர்பக்க சோடிகள் சமாந்தரமாக இருந்தா அந்த நாற்பகள் ஒரு இணைகரம் என்று படிச்சிருக்கோம். இனி இணைகரமாக இருந்தா இவ்வளவு பண்புகளும் அவருக்கு இருக்கும் என்று சொல்லியும் படிச்சிட்டுவோம். சரியா? அப்ப இந்த படத்துல ஏபிசிடி என்ற இணைகரத்துல இந்த கோணம் மட்டும்தான் தந்திருக்காங்க. அங்கால கேள்வி போகும்போது பிசிடி. சரியா? அப்ப பிசிடி என்று கேட்டா முதல்ல தொட்டு பாருங்க, பிசிடி. அப்ப நடுவுல இருக்கிற ஒரு சி இந்த கோணத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 78ம் பிசிடியும் என்ன கோணங்கள்? கோணம். வெரி குட். பானா, நம்மட பானா இந்த இருக்கு. பானா திருப்பி திருப்பி போடுங்க, திருப்பி சட்டை திருப்பி திருப்பி போடுற மாதிரி பானா திருப்பி திருப்பி போடுறது. அது மாதிரி ஒத்த கோணத்துக்கு என்ன எழுத்து? ஒத்த கோணத்துக்கு எஃப். ஒத்த கோணத்துக்கு எஃப் இப்படி இருக்கு. ஒத்த கோணம் இருந்தா இவர் சமாந்தரம் கொண்டு வைங்க. இந்த இருக்கு, இந்த ரெண்டு இந்த எஃப்புக்குள்ள வார இந்த எஃப்புக்குள்ள வார இந்த ரெண்டும் ஒத்த கோணம். இந்த எஃப் எப்படி வேணாலும் இருக்கணும், எப்படியும் போடணும், எப்படியும் போடணும். இதுவுமே எஃப் தான், சமாந்தரம்டா. இவர் சரி. அப்ப எஃப் திருப்பி திருப்பி விளையாடுங்க இல்லையா? எஃப் இப்படியும் எழுதுங்க, எஃப் என்ன இப்படியும் போட்டேன். இவர் ஒத்த கோணம். எஃப் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்குள்ள உங்களுக்கு எஃப் தெரிஞ்சதுன்னு சொன்னா ஒத்த கோணங்கள் சமம். செட் தெரிஞ்சதுன்னு சொன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம். பானா தெரிஞ்சதுன்னு சொன்னா அவை ரெண்டு பேரும் சமனிட்டு அவை ரெண்டு பேரும் நேய கோணங்கள். அவை ரெண்டு பேரையும் கூட்டினா 180. அப்ப இது பானா. அப்ப பானான்னு சொன்னா இந்த ரெண்டு கோணங்கள் நேய கோணங்கள். அப்ப அதுக்கு ஒரு வரி எழுதுவோம். பிசிடியை 78 கூட்டினா 180 வரும் காரணம் நேய கோணங்கள். சரியா? காரண நேய கோணங்கள் அல்ல நேய கோணம் கூட்டுத்தொகை 180. நேய கோணங்கள் போட்டா எழுதிக்கிறது. சரியா? 78 கூட்டுப்படுதலாம். அப்ப 78 போனா என்ன செய்யும்? 78 போனா என்ன செய்யுங்களே? கழிபடும் சார். கழிபடும். கூட்டுப்படுற கழிபடும். அப்ப 180ல இருந்து 78 போனா எத்தனை? 108ல இருந்து 102. 102 கண்டுபிடிச்சிட்டோம். 102 பாகை கண்டுபிடிச்சிட்டோம். 102 பாகை. அவ்வளவுதான், முடிச்சு. எதிர்கோணங்கள். அப்ப இதை பாருங்க, இதெல்லாம் கேட்கல. இந்த ஏடிசி இந்த கோணம் எவ்வளவு பிள்ளைகள்? ஏடிசி எவ்வளவு? 78 பாகை. இந்த 78 கோணம். எதிர்கோணங்கள் 70. சரி. அப்ப இந்த ஏ டிஏபி எவ்வளவு? டிஏபி இந்த கோணம் எவ்வளவு? 102 பாகை. இந்த எதிர்கோணங்கள் இவருக்கு இவரே இருக்கும், இவருக்கு இவரே இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? அப்ப இங்க பாருங்க, ஒரே இந்த பண்புகளையும் இந்த பண்புக்கு வருவோம். ஓகே. இணைகரம் ஏபிசிடி பரப்பளவு 24. இவ்வளவு இந்த இணைகரத்தின் மொத்த பரப்பளவு 24 சொல்லி தந்திருக்காங்க. பிசிடி முக்கோணி பிசிடி, முக்கோணி பிசி. சரி. ஒரு மூளை விட்டத்தை இணைப்போம். மூளை விட்டத்தை இணைக்கிறதன் மூலமா இந்த இருக்கு முக்கோணி பிசிடி, முக்கோணி பிசிடி. அப்ப முக்கோணி பிசிடி பரப்பளவு என்ன வருது? முக்கோணி பிசிடி பரப்பளவு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? 12 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டராக இருக்கும். 12 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வர்க்கம். 4ன் கீழ் 2 போடும். 12 டிரெக்டா போறதுக்கு முன்னுக்கு 24 போட்டுட்டு பிரேக்கெட்ல என்ன காரணம் எழுதுவீங்க? பிரேக்கெட்ல என்ன காரணம் எழுதுவீங்க? இணைகரத்தின் மூலை விட்டம் அதன் பரப்பளவை இருசம கூறிடும். இணைகரத்தின் மூலை விட்டம் அதன் பரப்பளவை இருசம கூறிடும். பிரேக்கெட்ல போட்டாச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த காரணத்தை இதுல போடுங்க. ரெண்டா பிரிக்கிறதுக்கு காரணம் ஏன் ரெண்டால ஏன்னு சொன்னா டீச்சர் இணைகரத்தின மூளை விட்டம் அதன் பரப்பளவை இருசம கூறிடும். அதாலதான் நான் இது ரெண்டா பிரிச்சேன் என்றதை விளங்கப்படுத்துங்க. ஒரு பேப்பர்ல எழுதக்குள்ள நீங்கள் உங்களோட பேப்பரை திருத்துற டீச்சருக்கு தெரியாது, அனிதமே தெரியாது. டீச்சரோ சேரோ சரியா? பொம்மனா சொல்லணும் அனிதமோ. இப்ப என்ன எக்ஸாமுக்கு நீங்க எழுதக்குள்ள எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைச்சு கொண்டு எழுதுங்க.
அப்பதான் உங்களுக்கு இந்த காரணம் எல்லாம் போடணும்னு தோணும். இவருக்கு தெரியாது, அப்ப பக்கத்துல போட்டா தான் நானே 2ஆல பிரிச்சேன் என்றது விளங்கும். சரியா? அப்படி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். ஓகே, அப்ப 24 2ஆல பிரிச்சா 12 சென்டிமீட்டர். ஆகவே இந்த பிசிடி வந்து 12 சென்டிமீட்டரா இருக்கு. அடுத்தது பாருங்க, ஏசிடி அது வேற அனுப்போம். அப்போ அந்த யுவாசினி கேட்ட கேள்வி. இப்ப நாங்க இன்னொரு மூலையை பத்தி நினைப்போம், ஏஐசிஐ. சரியா? ஏஐசிஐ நினைச்சா இப்பவும் 2 முக்கோணம் ஆயிடுச்சு. இந்த மூளை விட்டம், இந்த ஏசி என்ற மூளை விட்டம் இந்த இணையகத்தின் பரப்பளவை 2 சமமாக பிரிக்கும். அப்ப மொத்தமும் 24 இருந்தா ஏசிடி பரப்பளவு என்னவா இருக்கும்? ஏசிடி பரப்பளவு என்னவா இருக்கு? 12 சென்டிமீட்டர் வர்க்கம். 24 2ஆல பிரிச்சா 12 தான். 24 2ஆல பிரிச்சா 12. பிரேக்கெட்ல காரணம் போடுவோம். இணையகத்தின் மூளை விட்டம் அதன் பரப்பளவை இருசம கூறுகள். அதன் பரப்பளவை இருசம கூறுகள். ஓகே, நேரம் முடிஞ்சுதான், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஒரு கேள்வி, இன்னும் ஒரு கேள்வியை பார்த்து போட்டுங்க. 16.1 இருக்கிற 3ஆவது கேள்வியை பார்ப்போம். அப்ப இதுல வந்து ஓகே, இதுல ஒன்றுமே சொல்லல. ஏபிசிடி ஒரு இணைகரம் என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கல. ஏபிஇஎஃப் ஒரு இணைகரம் என்ற ஒரு வார்த்தை இந்த கேள்வியில பாவிக்கல. ஆனா எங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டும் என்ன, இந்த ரெண்டுமே ஏபிசிடியும் ஏபிஇஎஃப்எம் ஒரு இணைகரம். காரணம் என்ன? நாங்க ஸ்டார்ட்லயே படிச்சோம், இந்த பாடம் தொடங்கினோடனே ஸ்டார்ட்ல படிச்ச என்ன விஷயம், என்ன படிச்சாங்களே, ஒரு நாட்பக்கம்ல ஒரு 4 பக்கங்களை கொண்ட ஒரு உருவத்துக்கு எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தா, அதாவது ஏபிக்கு எதிர்பக்கம் சிடி சமாந்தரம், பிசிக்கு எதிர்பக்கம் ஏடி அதுவும் சமாந்தரம். ஆகவே ஏபிசிடி ஒரு இணைகரம். ஏபிசிடி ஒரு இணைகரம் என காட்டுகிறேன்னு சொன்னா இப்படித்தான். ஏபி சமாந்தரம் சிடி, ஏபி சமாந்தரம் சிடி தரவு என்ன, இது படத்திலேயே தந்திருக்கு தரவு. அத மாதிரி பிசி சமாந்தரம், பிசி சமாந்தரம் ஏடி அதுவும் தரவு, அதுவும் தரவு. ஆகவே ஏபிசிடி ஒரு இணைகரம் என்று சொல்லி எழுதி கொள்ளலாம். தராட்டி இணைகரம் காட்டுன்னு சொன்னேன். ஓகே, இப்ப இது இணைகரம்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப என்ன ஏதோ ஒரு தரவு குறிக்காம இல்ல, எல்லாம் குறிச்சிருக்கேன். டிசி கேட்டிருக்கான். முதலாவது டிசி. சரியா? அப்ப டிசிக்கு எதிர்பார்க்கலாம் ஏபி. ஏபி எங்களுக்கு தெரியாதே, அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் டிசிய? டிசிக்கு எதிர்பார்க்கம் ஏபி. டிசியும் ஏபியும் ஒன்று கொண்டு சமம் கொண்டு படிச்சான். நேரத்தின் எதிர்பார்க்காம சமம் இல்லையா? இவரும் இவரும் சமம். ஆனா இவர் எங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இணையகரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்கால ஒரு இணையகரம் இருக்குல்ல, இங்கால ஒரு இணையகரம் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, இவருக்கு இவர் எதிர்ப்பார், இவருக்கு இவர் எதிர்ப்பார். அப்ப இவர் 5 சென்டிமீட்டரா இருந்தா இவரும் 5 சென்டிமீட்டராக இருப்பார். அப்ப நாங்க முதல்ல எழுத வேண்டியது ஏபி 5 சென்டிமீட்டர் வந்துச்சு. என்ன முதல்ல நாங்க கண்டுபிடிச்சது என்ன? இவரும் இவரும் சமம். அப்ப ஏபி சமன் 5 சென்டிமீட்டர். ஏபி சமன் 5 சென்டிமீட்டர் எழுதுவோம். பிரேக்கெட்ல காரணம் போடுவோம். இணையகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம். இப்ப இது 5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதுவரும் இவரும் எதிர்பக்கங்கள் தானே, இவரும் ஒரு எதிர்பக்கங்கள் தானே. அப்ப இனி எழுதலாம் டிசி சமன் 5 சென்டிமீட்டர். டிசி சமன் 5 சென்டிமீட்டர் ஏனென்று சொன்னா இணையகரத்தின் எதிர்பக்கங்கள் சமம். ஓகேவா? முடிஞ்சு. முதலாவது கேள்வி முடிஞ்சு. சரியா? ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்க? ரெண்டாவது கேள்வி ஏபிஇ. ஏபிஇ இந்த ஏபிஇ. சரியா? அப்ப ஏபி எவ்வளவு பிள்ளைகள்? ஏபிஇ ஏபிஇ எவ்வளவு? 45 பகை. 45 பாகை. ஏபிஇ 45 பாகை. ஏன் இந்த இருக்கு 45. அப்ப இது இருக்கு. இப்படி நிறைய கோடுகள் குறுக்கால மறுக்கால எல்லாம் வந்தாலும் நீங்கள் இந்த இணையகரத்தை மட்டும் அப்படியே கண் எதிரில் எடுத்து பார்ப்போம். சரியா? இந்த இணையகரம் மட்டும்தான் நம்மளோட கண்ணுக்கு தெரியும். நிறைய கோடுகள் வரும், குறுக்கால எல்லாம் வரும். சரியா? இந்த கோடு எல்லாம் மறைச்சு போட்டு யோசிக்கும்.
இந்த கோடை அழிச்சு பாருங்க. இப்ப பாருங்க இவ்வளவு கிளீனா இருக்குண்டு. சரியா, நீங்க கோடை அழிக்காமலே பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற நேரத்தை பார்க்கணும். அப்ப எதிர்கோணம் இவர் 45ண்டா இவரை 45 சிம்பிள். வேலை முடிஞ்சு 45 போட்டாச்சு. பிரேக்கெட்ல போடுவீங்க இணைகரத்தின் எதிர்கோணம் சமம் சொல்லி. ஓகேவா, இவர் 45 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்ப இது 45. ஓகே சரி ஓகே சரி 45 முடிச்சு. சரி, அடுத்து என்ன? ஏடிசி. ஏடிசி இந்த இருக்கு இவர். ஓகேவா, 120 120. அதான் இப்ப பாருங்க. இப்ப நீங்க மைண்ட்ல இந்த கோட்டை அழிக்கும். மைண்ட்ல இந்த கோட்டை அழிச்சு போட்டு யோசிக்கணும். இந்த கோட்டை அழிச்சீங்கன்னா பாருங்க இது கிளீனா இருக்குல்ல, கிளீனா இருக்கு. அப்ப இதை ரெண்டையும் சேர்த்து பாருங்க. 45 75 எத்தனை? 45 75 120 120. இந்த கோணம் இவர் எவ்வளவு? இந்த 120 இதுல இருக்கு. இந்த கோணம் எவ்வளவா இருப்பார்? எவ்வளவா இருக்கும்? 120 120. சார். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். காரணம் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம்னு சொல்லி பிராக்கெட்ல போடும். ஓகேவா, இதெல்லாம் படத்துல அழிச்சுக்கிறது. இதெல்லாம் மைண்ட்ல யோசிக்கும். சரியா, சரி. இதே இந்த கத்தி படத்துல மேசைக்கு அடியில எல்லாம் தலையிட்டு பாப்பாரு. இந்த பைப் எல்லாம் கீழே வரும். ஒரு மியூசிக் கொண்டு போகும் 3D தெரியும். அதே மாதிரி நீங்க இதை இப்படி கண் எதிரில் எடுத்து வச்சு பார்க்கணும். இந்த கோட்டை எல்லாம் அழிச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்க. பிசிடி. பிசிடி இந்த கோணம் ஒன்று இருக்கு. பிசிடி இந்த கோணம் இது சார். என்ன கோணம்? இவையில் ரெண்டு பேரும் என்ன கோணங்கள்? நேர்கோணம். கோணம் பானா. நம்மளோட பானா இருக்கு. இந்த இருக்கு பானா, தலைகளா இருக்கு பானா. அப்ப பானாவில வானது நேய கோணம் வச்சிருக்கிறோம். சரியா, பானா மட்டும் இல்ல, சமாந்திரமா இருக்கும். பானை அப்புறம் பானாவை பார்த்து போட்டு பானான்னு போட்டுட்டு நேய கோணம் வந்து பாஞ்சு அடிச்சு அடிக்கிறது இல்லை. இது ரெண்டு சமாந்திரமா இருக்கும். அந்த மாதிரி சட்டுல ஒன்னே போறேன் ஒன்று விட்டவன சட்டுல சமாந்திரம் தெரியும். சரியா, எஃப்ல இந்த ரெண்டு கோடு, இந்த எஃப்க்கு வர இந்த ரெண்டு கோடும் சமாந்திரமா இருக்கும். சரியா, ஓகே சரி. அப்ப இது 120 என்றால் 120 பிளஸ் பிசிடி 180. காரணம் நேய கோண கூட்டுத்தொகை அல்லது நேய கோணங்கள் சொல்லுவோம். ஆகவே இவர் 60 இருப்பார். ஆகவே நாங்கள் இதோட நாங்கள் இதை நிப்பாட்டுவோம். மிச்சது நாளைக்கு படிப்போம். இப்ப நீங்க சந்தேகங்களை கேட்கலாம்.